அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு கேள்வி. நம்ம இஸ்லாமுடைய மார்க்கம் வந்து எளிமையான இஸ்லாமிய மார்க்கம். அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. எப்படின்னா, நீண்ட நேரம் நின்று தொழுதுருக்காங்க, கால் வீங்கும் அளவுக்கு வந்து தொழுதுருக்குறாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. வந்து உடம்பு முடியாதவங்க வந்து உட்காந்து தொழுவலான்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு கடுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க? கொஞ்சம் வேலைக்கு சொல்லணும் சொல்லாங்க. ஐயம்பேட்டையை சேர்ந்த ஹபீப் ரஹ்மான் என்ன கேட்கிறான்னா, புகாரில் ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ணி கால்கள் வீங்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுதாங்க? ஒரு ஹதீஸ்ல வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தொழுவார்கள் ஹத்தா தரிமு கதமாகும் சாக்காகும், அவங்களுடைய பாதம் வந்து வீங்கி போற அளவுக்கு தொழுவார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்படும், ஏன் இப்படி தொழுவுறீங்கன்னு கேட்கப்படுது. அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப நமக்கு மார்க்கம் லேசானதுன்னு ஒரு பக்கம் சொல்றோம், இபாதத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கால் வீங்கி போற அளவுக்கு எதுக்கு செய்யணும்? அது வந்து ஒரு சரிதானா? அதான் அதுக்கு என்ன விளக்கம் என்ன? சரிதானான்னு கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய செயலை போய் சரிதானு கேட்க இயலாது. அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது புகாரில் 1130 ஹதீஸில் இருக்குது. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை தனியா வச்சுக்கிருவோம். இது சம்பந்தமா வரக்கூடிய மற்ற செய்திகளே நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கருத்துக்கு வந்துடலாம். அப்ப இதுல எப்படி இருக்குதா, வேற ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, புகாரில 20வது ஹதீஸ். அதுல என்ன வருதுன்னா, இது அமரகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது அமரகம் மினல் அமாலி பிமா யுதீகூன், எந்த அமலுக்கு உத்தரவு போட்டாலும் சக்தி உள்ளதைத்தான் உத்தரவு போடுவார்கள், சக்திக்கு இல்லாத ஒன்றை உத்தரவு போட மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இன்னா லஸ்னா ஹைதத்திக யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க உங்களை கூட கிடையாது, நீங்க கொஞ்சமா எங்களுக்கு இபாதத்தை சொல்றீங்க, நீங்க நிறைய செய்றீங்க, நாங்க உங்களை மாதிரி இல்லையே. ஏன்னா இன்னல்லாஹ் கஃபரலக மா தகத்தம் மின் தம்பிக மா தஅக்கர், உங்களுக்கு அல்லாஹ் வந்து முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், நீங்க எப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சமா சொன்னீங்கன்னு சொன்னா எப்படி நாங்க வந்து தேர்வதுங்கிற கருத்துல கேட்கிறாங்க. இதை கேட்டோம் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி முகம்லாம் அவருக்கு கோபத்துல சிவந்து போய், உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படுறவன், அல்லாஹ்வை ரொம்ப அறிஞ்சவன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி இருக்குன்னா, கொஞ்சமா இருக்குது, சக்திக்கு உட்பட்டதா இருக்கிறது. அவங்களுக்கு அது கொஞ்சம் தெரிகிறது. இது கொஞ்சமா இருக்குது, எப்படி உங்களுக்கு சரியா வரும், அல்லாஹ் மன்னிச்சுட்டான், எங்களுக்கு சரியா வருமா அப்படிங்கிற கருத்துல கேட்கும் பொழுது கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, இந்த கேள்வி அவாய்ட் பண்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வந்து சிரமப்படக்கூடாது என்பதுல கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இது அந்த சம்பவத்துக்கு மாற்ற மாதிரி தெரியுது. இதை மனசுல வச்சுக்கிறேன். இது புகாரி 20. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அவங்க மனைவிட்ட வந்து ஆயிஷா நாய்கிட்ட இன்னொரு பெண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இது வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு மன் ஹாதிஹி, ஒரு அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்க யாரு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, புலானத்துன் ததுக்குர் மின் சாத்திகா, அவங்க வந்து இன்னாரு இன்னாருன்னா அந்த பேரத்துல சொல்லியிருப்பாங்க, அது ஹதீஸ்ல வரல. அவங்க இன்னாரு மகள் இன்னாருன்னு சொல்லிட்டு ததுக்குர் மின் சலாத்தியா, அந்த பெண்ணுடைய அந்த தொழுகையை பற்றி புகழ்ந்து சொன்னார்கள். ஆயிஷா நாய் அவங்க என்ன தெரியுமா உங்களுக்கு, தொழுகைன்னு அப்படி தொழுவாங்க, எப்ப பார்த்தாலும் மூழ்கிடுவாங்க தொழுகையில இப்படி சொல்லுவாங்க. அந்த பெண்ணுடைய தொழுகையை வந்து ஆயிஷா நாய் வந்து ரொம்ப பாராட்டி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நம்ம நிப்பாட்டு அலைக்கும் பிமா துதீகூன், உங்களுக்கு சக்தி உள்ளதை செய்யுங்கள். வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் சரிப்படையாத அல்லாஹ் சரிப்படைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு நீங்க 21 வருஷம் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு, நீங்க தான் நிக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு சலிப்பு வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யும், அல்லாஹ்வுக்கு சலிப்பாகி போயிடும். அப்ப சடைவு அடைகிற அளவுக்கு நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கான அகப்பத்தின் இலகி மாதாம அழகி சாஹிபு, அவருக்கு பிடித்தமான மார்க்கம் எது என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான மார்க்க வழிமுறை எது என்று கேட்டால், எதை தொடர செய்ய முடியும் அதுதான். செத்தோன்னு வைங்க, தொடர செய்ய முடியாது. நான் வந்து 50 ரக்காத் தொழுவோம், 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு தொழுவான், 5 நாளைக்கு தொழுவான், அப்புறம் தொழ முடியாம போயிடும். டெய்லி அவனுக்கு ஏன்டா ஒரு ரக்காத் தொழுதான் சொன்னா டெய்லி அவன் தொழுதுவான். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி செய்யறாங்கன்னா, நல்லா ரொம்ப தொழுற பொம்பளைன்னு பாராட்டும் போது நிப்பாட்டிங்கிறாங்க. அப்படின்னா மார்க்கத்தில் இருக்குதா, தொழுதுட்டே இருக்கணுமா காலமெல்லாம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தை கொடுக்கல என்ற ஒரு விஷயத்தை வந்து புகாரி 43வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம்.
அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் 6464வது ஹதீஸ் சொல்றாங்க, சத்திது ஒ காரிபு, எல்லாம் நடுத்தரமா செய்யுங்க எல்லா காரியத்தையும் வணக்கத்துல. ஏன்னு கேட்டா உங்களுடைய அமல் மூலமா நீங்க சொர்க்கத்துக்கு போறது கிடையாது. அல்ல கடமையாக்கிட்டாங்கிறது நம்ம செய்யறமே தவிர, அறிந்து கொள்ளுங்கள் அல்ல யுதத்தில் ஆகாதக்கும் அமல்கள் ஜன்னா, அவருடைய அமல் வந்து ஒருத்தரையும் ஜன்னத்தில் சேர்க்காது. இந்த அமலை பார்த்துட்டு அல்லா தரான்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய கருணையில தான் சொர்க்கம் கிடைக்கிறது. அதனால அவனுக்கு நீ செய்யற இந்த இந்த இபாதத்துக்கு வந்து சொர்க்கம் தரலாம் முடியாது. சும்மா ஒரு மாதிரி சாப்பாடு போடலாம், அந்த மாதிரி தான் நீங்க செய்யறதுக்கு கூலி கொடுக்கறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான், அதோட கோடான கோடு நடக்கு தருகிறான். அப்ப அமலுக்கு தர்றான், அருளால் தருகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, வாழும் அறிந்து கொள்ளுங்கள் இன்னகுல யுதுகில் ஆகதக்கும் அமலுக்குள் ஜன்னா, அவருடைய அமல் யாரையும் சொர்க்கத்துல சேர்க்கவே சேர்க்காது சொல்லிட்டு அமல்களை வந்து தொடர்ச்சியா செய்யுங்க. கொஞ்சமா இருந்தா ஒயின் கல்ல அஹபுல் அமாலி அதோமுகா ஒயின் கல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டால் கொஞ்சமா இருந்தாலும் தொடரா செய்ய வேண்டும். இது புகாரில் 6464 ஹதீஸில் இருக்கிறது. இதுல என்ன பண்றாங்கன்னா அப்படிதான் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து அதே புகாரில் 5063 ஹதீஸ், பரவலா நீங்க எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஹதீஸ். 3 பேர் வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி அவங்க என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி ஆயிஷா நாயகி விளக்கி சொல்றாங்க. விளக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னா, என்ன இப்படிதானா நம்ம ரசூலுல்லாஹ் ரொம்ப வணங்குவாங்கன்னு நினைச்சோம், கொஞ்சமா தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம எங்க ரசூலுல்லாஹ் எங்க, அவங்களுக்கு எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், அவங்க கம்மியா சொல்றதான்னு பரவாயில்லை, நமக்கு வந்து அப்படி சரி வராதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அம்மான சொல்லி இல்லைங்களா அப்பதான் நான் வந்து ராத்திரி பூரா தொழுதான் போறேன், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தொழுதா போதும், நல்லா மன்னிச்சுட்டான், எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் அசுமு தகர, நான் வந்து காலமெல்லாம் நோன்பு வைப்பேன், ஏதாவது 30 நாள் 365 நாள் நோன்பு வைக்க போறேங்கிறாரு. அவரு ஒரு அவசியம் நோன்பை விடவே மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஆனா ஆத்துசல் நிசா பல அத்தசவஜபதா, நான் வந்து பெண்களை விட்டு விலக போறேன், கல்யாணம் பண்ண போறது இல்ல, கல்யாணம் பண்ணா சம்பாதிக்கணும் போகணும், அவங்களுக்கு கடமை சேர்ந்து வந்துருது, இபாதத்தை செய்து அல்லாஹ் வழங்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவன என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா நான் இதை சொன்ன உடனே கூப்பிடுறாங்க, இதை நீங்க தான் சொன்னீங்களா, இப்பெல்லாம் சொன்னது யாரு, நீங்க தானா? ஆமா நாங்க தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா அறிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், உங்களை விட அதிகமா அஞ்சுகிறேன், ஆனாலும் நான் நோன்பு வைக்கவும் செய்யறேன் வைக்காமல் இருக்கிறேன். 365 நோன்பு நான் வைக்கிறது கிடையாது. ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பு வைக்காம இருக்கிறேன். இறையச்சு அதிகமா இருக்கிற நானே அவ்வளவு செய்கிறேன். அது மாதிரி சல்லி வாழ்க்குது, கொஞ்ச நேரம் தொழுகிறேன், கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். தூக்கத்துக்கு யார் வேணும்னா இதுல ரொம்ப அச்சம் இருக்குது, அதுக்கு நான் தூங்காம இருக்கிறேன்னா தூங்கத்தான் செய்கிறேன். அத்த சபத்து நிசா, பெண்களை திருமணம் வேற செய்து கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறையச்சம் இருந்த நானே இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன இருக்குது, பமன் ரதிபான் சுன்னத்தி பலைசம் இன்னி, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. அப்ப இந்த புகார் 5063 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு வணக்கம்ங்கிற பேர்ல இப்படி அதிக ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு அப்படி செய்யணும்னு சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கமாக கிடையாது. இதே மாதிரி புகார்ல 1150வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தா 2 தூணுக்கு நடுவுல ஒரு கயித்தை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. 2 தூணு நடுவுல ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்ன அந்த கயிறுன்னு கேட்கறாங்க. அது என்ன கயிறுன்னு கேட்டா, இது ஜெயினப் அவங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு கயிறு. அவங்க தொழுதுட்டே இருப்பாங்க, தொழுது அப்படியே தூக்கம் வந்துருச்சுன்னா அந்த கயித்தை பிடிச்சுக்கிறாங்க, அப்படியே விழுந்துடக்கூடாதுக்காக வேண்டி அதை பிடிச்சுக் கொள்வதற்காக கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, இது சரியில்லை, சொல்லு அதை இருந்துச்சுங்க சொல்லுஹு, அதை வெட்டி அப்படி தெரியுங்க, நீங்க சொல்லி அதுக்கும் நிஷாத்தகு, உங்கள ஒரு ஆள் தொழுவது மன ஈடுபாடோட சந்தோஷமா இருக்கும் தொழுவட்டும். பொய்தா பத்தர சடைவோ தூக்கமோ வந்து விட்டது என்று சொன்னால் சொல்லிய உட்கார்ந்து தொழுவு, நீ இப்படி தூக்கத்திலேயும் தெரிஞ்சு ஆவன் உனக்கு இருக்குது, நல்லபடியா நல்ல நிதானமா தொழ முடிஞ்சா தொழுவு, இல்லாட்டி அப்ப இப்படி கஷ்டப்பட்டு கால் வலி வர்ற அளவுக்கு நான் செய்யறதுன்னு வருது அந்த ஹதீஸ். அதுக்கு மாற்றமாக உள்ள கருத்தை இந்த ஹதீஸ் தருகிறது. 1150 புகார்ல தருகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை முதல் சொன்ன ஒரு ஹதீஸ் தொடர்ச்சியான ஒரு விஷயம், உங்கள யாரும் அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. நீங்களுமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. நானும் தான், அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சாலே தவிர நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு, சத்திது ஓ காரிபு, நீங்க வந்து நடுத்தரமா செய்யுங்க, இருந்தாலும் நிதானமா செய்யுங்க, வகுது ஒரு காலையிலும் மாலையிலும் வணங்குங்கள், ஒரு செய்யும் என துஞ்சா இரவுல கொஞ்ச நேரம் வணங்குங்கள், ஒரு கஸ்த அதாவது நிதானம் நடுத்தரம் ஜாக்கிரதை அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. புகார்ல 6463 ஹதீஸ்ல. அப்ப இதுல என்ன இருக்குது, இபாதத்து வணக்கத்துக்காக வேண்டி போட்டு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக் கொள்வது வந்து கூடாது. அது மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர்களே அபூ மூசா அவங்களையும் யமன் நாட்டுக்கு அவங்களை வந்து நிர்வாகிகளாக அனுப்பி வைக்கும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க, எஸ்ஸிரா லேசா சொல்லுங்க மக்களுக்கு, உலா துவசீரா கஷ்டமாக்கிறாங்க, 2 பேரும்
பஷீரா நற்செய்தி சொல்லுங்க 2 பேரும், உலாத்து நஃபீரா வெறுப்பு ஏற்படுத்திடாதீங்க. வணக்கத்துல வெறுப்பு ஏற்படுத்தி விட்டுறாங்க. ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு பள்ளிவாசல கதியா கடை ஓடிய போயிடுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். அப்படின்னு இந்த கருத்துப்பட நூற்றுக்கணக்கான கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அவ்வளவு ஆதாரங்கள் என்ன செய்யலாம், எடுக்க முடியும். இப்ப என்ன செய்யறோம்னா, இப்ப ரசூல்லா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறாங்களோ என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சிறப்பு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்மளை விட அவங்க இப்ப நமக்கு 5 வேளை தொழுகிறோம். ரசூல்லா தஹஜ்ஜுத் தொழணுமா இல்லையா? நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு நம்ம நோன்பு எப்படி நோன்பு? நமக்கு பகல் தான் நோன்பு, இரவு நோன்பு நமக்கு கிடையாது. அதாவது சுபுல இருந்து மகரிப் வரைக்கும் பகல், மகரிப் ஆயிட்டா இரவாகி போயிடும். நம்ம நோன்பு இவ்வளவுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, சவுல் விசால் சொன்னா 24 hours நோன்பு, இரவு பகல் 24 மணி நேரம் நோன்பு. அப்படி பல நாளுக்கு வைப்பாங்களாம். அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நோன்பு வைப்பாங்க. நோம்புனா எப்படி? ராத்திரிலையும் நோன்பு, பகல்லையும் நோன்பு. அப்ப சகாபாக்கள்லாம் கேட்பாங்க, நீங்க எப்படி இப்படி எல்லாம் வைக்கிறீங்கள, எங்களுக்கு ஏன் தடுக்கிறீங்கன்னு. நீங்கள் நான் 1 ஆண்டு கட்டுவாங்களாம். எனக்கு அல்லாஹ் அந்த இதை அவன் புறத்திலிருந்து எனக்கு வலிமையை தருகிறான் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படிங்கிற வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கஷ்டம் தானே, இந்த கஷ்டம் அவர்கள் கூடுதல் இபாதத்தை செய்வதற்காக வேண்டி அவர் தன் மீது சுமத்தி கொண்டார்கள். கணக்கு செஞ்சாங்க, உங்களுக்கு தடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சிரம விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரமமான காரியத்தை ரசூல்லா செஞ்சு உங்களுக்கு லேசானதை சொல்லியிருப்பார்களே, ஆனால் நீங்க அதுல ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு சொன்ன கட்டளையை தான். ரசூல்லா செஞ்சதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரசூல்லா கால் வீரர்கள் செஞ்சு போகணும், அப்படி செய்யக்கூடாது தடுத்துட்டாங்கல்ல, தூங்குட்டாங்கல்ல, சிரமமாக்கிறான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமமாக்கிக் கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விருது ஒரு பிரத்யேகமான ஒரு சக்தி இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அது ஓகே, அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வழங்கி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சிரம காரியமா இருந்தாலும் சரி, அவங்க செஞ்சு அது மட்டும்தான் ஆதாரமா இருந்தால் நம்மளும் செய்யணும். அவங்க சிரமமான காரியத்தை செஞ்சு நமக்கு செய்யாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீங்க தானே செய்யறேன்னு கேட்கக்கூடாது. அது அவங்களுக்கு உள்ள தனித்தன்மை, தனி சட்டம். அப்படி எடுத்துக்கொண்டு நமக்கு சொன்னா நம்ம செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வழிகாட்டினாங்களோ அதை செய்யணும்னு வழங்கி கொள்ளணும். அது போக நீங்க சொன்ன அந்த ஹதீஸ்லயே கூட இந்த கால் வீங்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு இலக்கியமா சொல்லுவார். ரொம்ப அடிக்கும்போது கால் வீங்கிறவங்க என்ன நினைக்கிறேன் அப்படி சொன்ன வாசகமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன் எடுத்துக்கொள்ள முடிகிறதுன்னு கேட்டா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, இதே சம்பவத்தை வரும்போது புகாரில் 4837வது ஹதீஸ்ல வருகிறது. ரசூல் அந்த மாதிரி கால் வீங்கிற அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேல் அம்மா கஸ்ருல் அஹ்மு அவங்களும் கொஞ்சம் சதை போட்ட பொழுது, ரசூல் கொஞ்சம் லீனா இருப்பாங்க ஆரம்பத்துல, புலம்மா கஸ்ருல் அஹ்மு அவங்களுக்கு கொஞ்சம் சதை போட்ட பொழுது சல்லா ஜாலிசன் அப்புறம் உட்கார்ந்தான் சொல்லுவாங்க. அப்ப சதை போட்டு உட்கார்ந்து சொல்லுவாங்க என்ன அர்த்தம்? கால் வீங்குற அளவுக்கு நிக்கலாம் தானே அர்த்தம். அப்ப கால் வீங்குதல் என்பது சும்மா கூட நிற்கும் போது ஒரு இலக்கியமா சொல்லுவோம்ல, ஏன்டா கால் வீங்குற அளவுக்கு நிக்கிறேன்னு ஒரு பேச்சுவார்த்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் எடுத்துக்கொள்றதாகத்தான் அந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இல்ல நேரடி அர்த்தமே இருக்குன்னு வைத்துக் கொண்டாலும் அது அவங்க செஞ்சாங்க, உனக்கு தடுத்துட்டாங்கல்ல. அவங்க செஞ்சு உனக்கு தடுத்து விட்டால் நீ தடுத்தது செய்யாத, உனக்கு இடப்பட்ட கட்டளை நீ செய்யி அப்படின்ட்டுதான் மார்க்கத்திலேயே நிலைப்பாடு. அதனால அது ஒரு பெருசா நம்ம எடுத்துக்கிற